இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ராணி காளி வேஷம் போட்டுட்டு போகும்போது குறுக்க வர்றது அவ புருஷ சித்தார்த்தாவே இருந்தாலும் அவ அடிச்சு கொன்னுருவா. இந்த நேரத்துல அந்த துஷ்டன் தன்னோட மந்திர தந்திரத்தை வெளிப்படுத்துவான். அது கொண்டு ராணி காளி வேஷம் போட்டுட்டு போகும்போது அந்த துஷ்டன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராணியையோ இல்ல ராணி கையாலேயே உங்க குடும்பத்தை அழிக்க திட்ட போடுவான். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்த நம்ம கிட்ட வேற வழியே இல்லையா? அதுக்கு ஒரு வழி உண்டு மோளே. இந்த நேரத்துல இந்த கத்துற நீ கத்துல வீட்ல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க போல இருக்கு. என்னாச்சு தர்ஷினி? அங்க அங்க பாரு. அங்க என்ன இருக்குன்னு காமிக்கிற? அங்கதான் எதுவுமே இல்லையே. ஐயோ இல்ல, அங்க அங்க ஒரு எலும்பு எலுமிச்சம்பழம் எல்லாமே கட்டி தொங்கிட்டு இருக்கு பாரு. தர்ஷினி கனவு ஏதாவது கண்டியா? கனவுதான். ஆனா கனவுல பார்த்த மாதிரி நான் எல்லாத்தையும் நேர்லயும் பார்த்தேன். அட தர்ஷினி அங்க எதுவுமே இல்ல, நீயே பாரு. இல்ல இல்ல, நான் பார்த்தேன். அங்க ஒரு எலும்பு எலுமிச்ச பழம் எல்லாமே தொங்குனத நான் பார்த்தேன். நீ கனவு கண்டதுனால அங்க இருக்கிற மாதிரி தோணி இருக்கும், ஆனா அங்க எதுவுமே இல்ல. ஏன் உன்னை போட்டு இப்படி குழப்பிக்கிற? தண்ணி குடிச்சியா? சரி, நீ எதை பத்தி யோசிக்காம போய் பாடு. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? போ. நீ போ தர்ஷினி, நான் பாத்துக்கிறேன். போய் படு. போ, போன் சொல்றேன்ல. தர்ஷினியோட முகத்திலையும் கண்ணுலயும் அந்த அளவுக்கு பயம் தெரியுதுன்னா அப்ப அவ உளறல. ஏன் அது உண்மையா கூட இருக்கலாம்ல. ஏன்னா தர்ஷினி வளர்ற பொண்ணு கிடையாது. தர்ஷினி கனவு கண்டது உண்மை. அத அவ நேர்ல பார்த்தாளா? அவ பார்த்தது உண்மைன்னா அந்த காட்சியை நீ எனக்கு காட்டு. அப்போ தர்ஷினி என்கிட்ட பொய் சொல்லல. பொம்மி என்கிட்ட சொன்ன மாதிரியே இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். நாளைக்கு ஒரு நாள் அந்த பூஜை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாரையும் நான் பத்திரமா பாத்துக்குவேன். நில்லு நில்லு, என்னாச்சு? நீங்க தூங்காமையே இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இந்த நேரத்துல எங்க போறீங்க? இல்ல ஜாய், நான் இப்பவே அவர் போய் பார்த்து ஆகணும். யார பாக்கணும்? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன். என் கழுத்துல இருந்த தாலி கண்டு விழுந்துருச்சு ஜாய். இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல.
ஏதோ அபசகுணமா இருக்கு. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எதுவுமே தெரியல. நான் உடனே போய் அவரை பார்க்கணும் ஜாய். இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? இப்பதான் தர்ஷினி கெட்ட கனவு கண்டு பயந்து புலம்பிட்டு இருந்தா. நீங்க என்னடானா தாலி கீழே விழுந்துச்சுன்னு சொல்றீங்க. ஐயோ ஜாய், நான் உனக்கு கனவெல்லாம் காணல ஜாய். நீ வேணா என் ரூம்ல வந்து பாரு. என் தாலி கீழே விழுந்திருக்கு ஜாய். அப்பதான் என்னோட டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியும். நீ வா. வா ஜாய், இதோ இங்கதான் ஜாய், பாரு. ஜாய், என் தாலி இங்கதான் இருந்துச்சு. இங்கதான் ஜாய் பார்த்தேன். ஜாய், நான் என் 2 கண்ணால பார்த்தேன் ஜாய். என் தாலி இங்கதான் இருந்துச்சு. ஐயோ, என் தாலியை காணுமே ஜாய். கத்தாதீங்க. தர்ஷினி மாதிரியே நீங்களும் ஏதோ கனவு கண்டிருக்கீங்க. அதனாலதான் உங்க தாலி உங்க கழுத்துல இருக்கும் போதே அத காணும்னு டென்ஷன் ஆகுறீங்க. ஜாய், இது எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சு? ஜாய், நான் என் தாலி இங்க பார்த்தேன் ஜாய். இங்கதான் இருந்துச்சு. இது எப்படி என் கழுத்துல வந்துச்சு? அது தானா வரல, நான் தான் உங்க கழுத்துக்கு அதை வர வச்சேன். பொம்மி சொன்ன மாதிரி துஷ்ட சக்தி அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த துஷ்ட சக்தி எப்படியோ சாவித்ரி தமன்னாவை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அதை விட அவங்க பெரிய துஷ்ட சக்தி. இந்த வீட்ல நல்லவங்க சில பேர் தான் இருக்காங்க. அதுல முதல் டார்கெட் தர்ஷினி, 2வது டார்கெட் வளர்மதி. இதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற நல்லவங்க தாத்தா பாட்டியும் தாமரையும் தான். எல்லாரை விட ரொம்ப முக்கியம் ராணி. ராணிய பத்திரமா நான் பாத்துக்கணும். அப்போ என் கெஸ் கரெக்டா இருந்தா அந்த துஷ்ட சக்தியோட அடுத்த டார்கெட் இவங்கள யாராவது ஒருத்தரா தான் இருக்கணும். அதனால நைட்டு முழுக்க இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டியா இந்த ஜாய் தான் இருக்க போறேன்.